Hello my darling doctors. நம்ம அனிமல் கிங்டம் சாப்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 லெக்சர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ வெல்கம் டு லெக்சர் நம்பர் 4 ஆஃப் அனிமல் கிங்டம். ஸோ இந்த 3 லெக்சர்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னா அனிமல் கிங்டம் சாப்டரோட சில பேசிக்காக படிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிமெட்ரி, சீலம், பாடி கேவிட்டி, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் வித் டிஸ்கஸிங் ஆன் ஃபைலம்ஸ். அதில் நம்ம ஃபைலம் போரிஃபெரா பார்த்துட்டோம், ஃபைலம் டீனோஃபோரா பார்த்துட்டோம், ஃபைலம் நிடேரியா பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம இன்னும் ஒரு சூப்பரான ஃபைலம் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ஃபைலம்னா ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ வாங்க நம்ம இதோட கண்டென்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த இமேஜ் வந்து லிவர் ஃப்ளூக்கோட இமேஜ். ஓகே, லிவர் ஃப்ளூக். ஸோ இந்த லிவர் ஃப்ளூக் இஸ் பேசிக்கலி கோட்ஸில் வந்து நிறையா இருக்கும், கோட்ஸோடைய பிளட் ஸ்ட்ரீமில். ஸோ நம்ம அன்குக்ட் கோட் மீட் சாப்பிட்டோன்னா இது நம்மளுக்கும் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பிளாட்டிஹெல்மின்தஸ் நான் போன வீடியோலேயே ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன், அதனால பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ பிளாட்டினா என்னென்னா ஃப்ளாட் வேர்ம்ஸ். எந்தெந்த வேர்ம்ஸ்லாம் வந்து டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டாக இருக்கோ அந்த வேர்ம்ஸ்லாமே வந்து பிளாட்டிஹெல்மின்தஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் வேர்ம்ஸ் அப்படின்னா அதோட அந்த வேர்மோடைய அப்பர் சர்ஃபேஸ்லேயும் சரி, அந்த வேர்ம்ஸோடைய லோவர் சர்ஃபேஸ்லேயும் சரி, டார்சல் சைட், வென்ட்ரல் சைட் நல்லா சப்பையாக இருக்கும். தட்ஸ் வை தேர் ஆல் கால்ட் அஸ் ஃப்ளாட் வேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ 3 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே ஹாவ் டார்சோவென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் பாடி. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த வேர்ம்ஸ்க்கெல்லாம் டார்சோவென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் பாடி இருக்கும், அதனால ஃப்ளாட் வேர்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மோஸ்ட்லி எண்டோ பேரசைட்ஸ். ஓகே, எண்டோ பேரசைட்ஸ்னால் என்னது? பாடிக்கு உள்ளார பேரசைட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட இது இருக்குல்ல, லீச், தட்ஸ் அன் எக்டோ பேரசைட். மீனிங் டு சே தட் நம்மளோட பாடிக்குள்ளார வந்து அது பிளட்டை உரியறதில்லை, கரெக்டாக? அது டெம்ப்ரரியாக பாடிக்கு வெளியில் தான் இட்ஸ் அ பேரசைட். அது மட்டும் இல்லாமல் இப்போ பெயின் பார்த்தோன்னா தட்ஸ் அன் எக்டோ பேரசைட். மீனிங் டு சே தட் நம்மளோட பாடிக்கு வெளியில். ஓகேவா? ஆனால் எண்டோ பேரசைட்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு உள்ள ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டல் ரீஜன், ஸோ இந்த மாதிரியான இடத்துல இருக்கிற parasites எல்லாமே they are called as endoparasites. Sometimes blood streamல மலேரியா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே எண்டோபாரசைட்ஸ். அந்த மாதிரி ஃப்ளாட் வேர்ம்ஸ் எல்லாமே வந்து எண்டோபாரசைட்ஸ். இது எங்கே இருக்கோன்னா they are found in animals. ஸோ அனிமல்ஸ்லேயும் இது பேரசைட்டாக இருக்கும், ஹியூமன்ஸ்லேயும் they can be a parasite. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, bilaterally symmetrical. ஸோ இந்த அனிமலை நம்ம ஈக்குவல் ஹாஃப் வந்து சிங்கிள் பிளேன் ஆஃப் டிவிஷனில் இப்படி டிவைட் பண்ணோன்னா இந்த வேர்ம் வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து டிவைட் ஆகும். அண்ட் தட் இஸ் வை தீஸ் வேர்ம்ஸ் ஆர் bilaterally symmetrical. 3 பாயிண்ட் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்துச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா we will talk about இன்னும் few of the characteristics. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து they are all triploblastic. ஸோ triploblasticனா என்ன அர்த்தம்? 3 germ layers இருக்குமா? ஓகேவா? என்னென்ன? எக்டோடர்ம், எண்டோடர்ம், அதுக்கப்புறம் மீசோடர்ம். ஓகேவா? ஸோ 3 இம்பார்ட்டண்ட்டான பாடி கேவிட்டிஸ் இருக்கிறது தான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், எக்டோ, மீசோ, எண்டோ. அதுக்கப்புறம் சீலோமேட் அனிமல், பாடிக்குள்ளே தேர் இஸ் நோ சீலோம். ஓகே, நோ சீலோம், நோ பாடி கேவிட்டி. ஓகேவா? அதனால தான் இதெல்லாமே சீலோமேட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இந்த அளவுக்கு ஃப்ளாட் வேர்மாக இருந்தாலும் இதுக்கு ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அப்படின்னா என்னது? Group of cells will perform a same function to form a tissue, and group of tissue will be having another, they all combine together to form an organ. Organ system கிடையாது, பட் ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ்
ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னது, ஹுக்ஸ் இருக்கும், சக்கர்ஸ் இருக்கும், ஆர் ப்ரெசன்ட் இன் த parasitic ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ்ன்னு எது சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இப்போது டீனியா சோலியம் ஒரு போர்க் டேப் வார்மை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப் வார்மோட ஹெட் இருக்குல்ல, இட் வில் பி லைக் திஸ், நிறையா இப்படி இருக்கும். அண்ட் இது வார்மோட ஹெட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட ஃபுல் செக்மெண்டட் பாடி இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஹெட்டில் கேன் யூ சி இந்த மாதிரி ஹூக்ஸ் இருக்கும். இந்த ஹூக் எதுக்குன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்டெஸ்டைனில் ஒரு ஃபர்மாக பிடிச்சிக்கிறதுக்கு தான் தே ஹாவ் ஹூக். சக்கர்ஸ் எதுக்குன்னா டு சக் பிளட். ஓகேவா? சக்கர்ஸ் வந்து டு சக் த பிளட். ஸோ மோஸ்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு போர்க் டேப் வார்ம். ஓகே, போர்க் டேப் வார்ம். ஸோ இந்த மாதிரியான வார்ம்ஸ்க்கு தே ஹாவ் ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ். ஸோ இதுவுமே ரொம்ப கேரக்டரிஸ்டிக்ஸ், பட் நாட் all worms, but most of the worms under the phylum Platyhelminthes will have hooks and suckers. Okay va? So இதுதான் சொல்ல வராங்க. Next slide. Okay, இப்போ next என்ன சொல்ல வராங்கன்னா, few more important ஆன points for us. First, some of them absorb nutrients from the host directly through their body surface. For example, நம்மளுடைய டீனியா சோலியம் பார்த்தோன்னா what does it do? host கிட்ட இருந்து directly, ஸோ இன்டெஸ்டைனில் இருக்கிற கேவிட்டி இருக்குல்ல, லைனிங், அந்த லைனிங்கில் டைரெக்டாக அதோடைய ஹுக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சக்கர் வச்சுட்டு இட் சக்ஸ் அப் த பிளட். ஓகே, ஸோ இதுவுமே இதோட ஒரு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இது இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷனே parasitism தான், பட் ஒன் வே இஸ் டைரக்ட்லி த்ரூ த ஹோஸ்ட். செகண்ட், osmoregulation and excretion. Osmoregulation என்னது, body fluids and balance. Okay, body fluids and balance, and then excretion யார் பண்ணுறாங்கன்னா இதோட flame cells. So flame cells is what their kidneys are like. ஓகேவா? கிட்னின்னு ஸ்பெசிஃபிக்காக they don't have, that's why they have flame cells. Group of flame cells will perform this function. அதுக்கப்புறம் sexes are not separate. அப்போது இவங்க வந்து bisexual organism. ஓகே, next, fertilizationமே வந்து is internal fertilization, which means that it happens inside the body. So egg இருக்கோ, sperm இருக்கோ, அது it happens inside the body, and then they lay cyst. அந்த cystலேருந்து ஒரு நியூ worm வந்து it starts forming. ஓகேவா? அதனால்தான் they say that fertilization is internal. அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்டு, டெவலப்மெண்ட் இஸ் த்ரூ மெனி லார்வல் ஸ்டேஜஸ். ஸோ அதே மாதிரி போன வீடியோவில் ஒரு ஆர்கனிசமோட லார்வல் ஸ்டேஜஸ் கேட்ட மாதிரி ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸோடைய லார்வல் ஸ்டேஜ் ஐ வாண்ட் யூ ஆல் டு கமெண்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸோட லார்வல் ஸ்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட், பிளெனேரியா which is a genus, it possesses high regeneration capacity. So பிளெனேரியாவுமே ஒரு ஃப்ளாட் worm. இந்த பிளெனேரியாவை அதோட பாடியில் எத்தனை you chop it into pieces, it all, for example ஒரு பிளெனேரியாவை 1000 பீஸாக சாப் பண்ணாலுமே பிளெனேரியா goes into like 1000 individuals. ஓகேவா? அதுதான் இந்த ஸ்லைடில் சொல்ல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், வாவ், அவ்வளோதான், பிளாட்டிஹெல்மின்தஸே முடிஞ்சு போச்சு. ஐ எக்ஸ்பெக்டட் அ லாட் ஆஃப் கண்டென்ட், பட் தட்ஸ் ஓகே. புக்ஸில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. லேட்டர் ஆன், ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் த போர்ஷன், தெர் இஸ் லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் விச் ஐ வில் ஷேர் இட் வித் யூ ஆல். ஓகேவா? இப்போதைக்கு ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸில் ரொம்ப சிம்பிளாக 2 ஸ்லைடில் முடிச்சாச்சு. அது மட்டும் படித்தா போதும். அண்ட் எக்ஸாம்பிள் பிளெனேரியா, டீனியா சோலியம், லிவர் ஃப்ளூக், இதெல்லாமே எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம Ascalminthus na round worms. Okay, all the round worms belongs to phylum Ascalminthus. Okay, இப்போ இதோட பாடி எப்படி இருக்கும், circular in and cross section and then
the name roundworms. Can you see இது எத்தனை cross sectionாக எடுத்தாலும் இதோட பாடி வந்து இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இப்படி சர்க்குலராக இருக்குமா. That's why these animals are all called as roundworms and are placed in phylum Ascalminthus. ஓகேவா. இப்போ இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீ லிவிங், aquatic and parasite. For example, Ankylostoma duodenale. Ankylostoma duodenale. So it is a type of roundworm. ஓகே. இந்த ரவுண்ட்வர்ம் நம்மளோட ஹியூமன்ஸில் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். லைக் ஒரு 1 year before there was one video which went on viral. ஓகேவா. இந்த ஆன்கைலோஸ்டோமா டியோடினேல் ஒருத்தவங்களோட இன்டெஸ்டைனை வந்து டாக்டர் ஆப்ரேட் பண்ணி எடுக்கும் போது இவ்வளோ நூடுல்ஸ் மாதிரி எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வைரலாக எப்படி போச்சுன்னா அன்டைஜஸ்டட் நூடுல்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸாக போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இட் இஸ் அ ரவுண்ட்வர்ம். அவ்வளோ ரவுண்ட்வர்ம் இன்ஃபெஸ்டேஷன். ஸோ அட்லீஸ்ட் 3 times once in 3 months நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். ஓகேவா. நம்மளுடைய வேர்மிசைட் ஏதாச்சும் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் சம்திங் கால் ஜென்டில் அண்ட் ஆல்பெண்டசோல், இது மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் இருக்குல்ல. ஸோ வித் டாக்டர் ப்ராப்பர் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம இந்த மாதிரி டீவார்மிங் டேப்லெட்ஸ் நிறையா பாடிக்கு எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 3 months once. ஓகே, ஒன்ஸ் இன் 3 months. நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி தான் தே ஹாவ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இதுக்கு ஆர்கன் சிஸ்டம் லெவல், அதுக்கப்புறம் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல். ஸோ ஈக்குவல் ஹாஃபாக யூ கேன் டிவைட். இப்போ இதில் எது மேல் வேர்ம் ஃபீமேல் வேர்ம்னு கண்டுபிடிப்பாங்கன்னா யூஸ்வலாக எல்லா அனிமல் ஸ்பீஷீஸ்க்குமே வந்து மேல் வேர்ம்ஸ் ஆர் ஷார்ட்டர் அண்ட் ஃபீமேல் வேர்ம்ஸ் ஆர் ப்ராடர், லாங்கர். அது எல்லாமே ஈவன் நம்ம ஃபிஷ் வெரைட்டிஸில் பார்த்தோம், பீட் ஹியூமன்ஸ் எல்லாமே மேல்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்டவுட்டாக இட் வில் பி லாங். பட் ஃபீமேல்ஸ் வந்து ஃபீமேல்ஸ் எப்பவுமே அப்படி இருக்கும், மேல்ஸ் எப்பவுமே ரொம்ப தின்னா குட்டியாக அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபிஷ்ஷஸ் ஆர் ஆல்வேஸ் மோர் கலர்ஃபுல் தேன் த ஃபீமேல் ஃபிஷ்ஷஸ். இப்போ நம்ம பீட்டா ஸ்ப்ளெண்டன்ஸ் ஃபிஷ்லாம் இருக்குல்ல, ஃபைட்டர் ஃபிஷ், அதில் மேல் ஃபிஷ் இஸ் வாட் மோர் அட்ராக்டிவ் தேன் த ஃபீமேல் ஃபிஷ். ஓகே. ஸோ தட்ஸ் த கண்டென்ட். அதுக்கப்புறம் இப்போது இதெல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்னது? நம்மளோட எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் 3 டெர்மல் லேயர்ஸுமே இருக்கிறது தான் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேவா. அண்ட் தேர் ஆல் சூடோசீலோமேட். ஃபால்ஸ் சீலோம் இருக்கும். ஓகேவா. மீசோக்லியா பவுச்சஸ், ஃபால்ஸ் சீலோம் தான் சூடோசீலோமேட். இதுவுமே வந்து இட்ஸ் த இமேஜ் ஆஃப் அ ரவுண்ட் வேர்ம். பட் நான் வந்து சொன்னல அந்த வைரலான யூடியூப் வீடியோ, அதில் அவங்க இன்டெஸ்டைன்லேருந்து இந்த மாதிரி வேர்ம்ஸ் தான் எடுத்தாங்க. ஓகே. திஸ் இஸ் அ ஃபீமேல் வேர்ம் அண்ட் தட் இஸ் அ மேல் வேர்ம். ஓகே. ஆன்கைலோஸ்டோமா டியோடினேல் விச் இஸ் அ ரவுண்ட் வேர்ம். ஓகே. இப்போ எலிமெண்ட்ரி கெனால் இஸ் கம்ப்ளீட் with a well-developed muscular pharynx. ஸோ அது வந்து பிளட்டை வந்து ஹியூமன் பாடியிலேருந்து சக் பண்ணும் போது இல்லை மினரல்ஸ் சக் பண்ணும் போது அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப வெல் டெவலப்டாக இருக்கணும். கரெக்டாக. அப்போது தே ஹாவ் வெல் டெவலப்ட் ஃபேரிங்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்டரி டியூப் ரிமூவ்ஸ் த பாடி வேஸ்ட் from the body cavity through the excretory pore. இப்போ இதோட excretory tube is what acting it as a kidney. ஸோ கிட்னி மாதிரி இதோட excretory tube தான் ஆக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் through the body cavity, அந்த பாடி கேவிட்டி அவுட் சைடு இருக்குல்ல, அதுதான் எக்ஸ்க்ரீட்டரி போர். இந்த எக்ஸ்க்ரீட்டரி போர் தான் இதோட ஏனல் பார்ட் மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஸோ இது கண்டிப்பாக ஹெர்மோஃப்ராடக்ட் கிடையாது. வை? பிகாஸ் தெர் இஸ் அ செப்பரேட் மேல் வேர்ம், செப்பரேட் ஃபீமேல் வேர்ம். அண்ட் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் டிஸ்டிங். மேல்ஸ் ஆர் ஸ்மாலர் தேன் த ஃபீமேல்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷனுமே வந்து இட் இஸ் internal fertilization because males and females இருக்குது, larval stages இருக்கும், cyst இருக்கும்,
and then the development is indirect. Why? Because there is a cyst, there is a larval stage formation. Okay va? Ascalminthus la ரொம்ப கம்மி பாயிண்ட், platyhelminthisலுமே ரொம்ப கம்மி பாயிண்ட், ascalminthusலுமே ரொம்ப கம்மி பாயிண்ட். ஓகேவா? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், சூடோசீலோமேட், எலிமெண்ட்ரி கெனாலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும், ஃபேரிங்ஸ் இருக்கும், எக்ஸ்க்ரீட்டரி டியூப் இருக்கும், அதுதான் வந்து கிட்னிஸாக ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்டரி போர் இருக்கும், இந்த எக்ஸ்க்ரீட்டரி போர் இஸ் வாட் ஆக்டிங் ஆஸ் அன் ஏனஸ். அதுக்கப்புறம் செக்ஸஸ் வந்து இட்ஸ் அ செப்பரேட், தே ஆர் ஆல் யூனிசெக்ஷுவல் விச் இஸ் டைஈஷியஸ். அதுக்கப்புறம் இதுக்கு லார்வல் ஸ்டேஜஸ்லாம் இருக்கும், அதனால டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட், பட் ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எப்படிலாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னா, Ascaris which is roundworm, Ascaris lumbricoids, ஓகே. அதுக்கப்புறம் Wuchereria bancrofti, it is filarial worm. அப்புறம் Ankylostoma duodenale. ஓகே. So usually in the roundworm we will call it as Ascaris lumbricoids. Okay, and then there is a hookworm which will resemble a roundworm, that is this Ankylostoma duodenale. Okay va? So in the binomial name in the common name ரொம்ப important. Okay va? In the binomial name படிச்சுட்டு இந்த காமன் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமன் நேம் ரவுண்ட்வர்ம்னா அது Ascaris lumbricoids, ஃபிலேரியல்னா Wuchereria bancrofti, hookwormனா Ankylostoma. ஸோ நான் ஸ்பீஷீஸ் நேம்லாம் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோலாம் படிக்க வேணாம், ஜீனஸ் நேம் மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? அவ்வளோலாம் ரொம்ப படித்து டோன்ட் ஸ்ட்ரெஸ் அப் யுவர் மைண்ட், இது மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஃபைலம் விச் இஸ் ஃபைலம் Annelida. ஓகே, ஃபைலம் Annelida என்னது? எல்லா wormஸும் in Annelida are segmented. ஸோ எல்லா segmented wormsமே வந்து annelids. ஓகே, all annelids are segmented worms. ஓகே, இப்போ இது வந்து என்னது? நம்மளுடைய earthworm. கரெக்டா? earthworm. ஸோ earthwormல எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்குது? ஸோ இந்த செக்மெண்ட் இஸ் வாட் யூ கால் இட் ஆஸ் மெட்டாமெரிசம். ஓகே, அதுக்கப்புறம் this specific portion is called as clitellum, prostomium, peristomium, all of this. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து earthworm ஒரு டைப் ஸ்டடி படிக்கும்போது படிப்போம், பட் ஸ்டில் இந்த அகடமிக் இயருக்கு earthwormே கிடையாது. ஓகேவா? ஸோ நாட் நெசசரி. ஓகே, இப்போ ஃபைலம் Annelidaக்கு 4 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், தே மே பி அக்வாட்டிக் ஆர் terrestrial, marine or fresh water. Meaning to say that இந்த ஃபைலம் Annelida மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகேவா? அக்வாட்டிக் ஹேபிட்டாட், மெரீன் ஹேபிட்டாட். அக்வாட்டிக் ஹேபிட்டாட்க்கும் மெரீன் ஹேபிட்டாட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மெரீன்னா சால்ட் வாட்டர், அக்வாட்டிக்னா நார்மலாக லைக் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டாட், அதை தான் வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த அனிமல்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீ லிவிங் அனிமல்ஸ். ஃப்ரீ லிவிங்னா என்ன அர்த்தம்? தனியாக போகும், தனியாக வரும். ஓகேவா? தே ஆர் ஆல் ஃப்ரீ லிவிங் அண்ட் சம்டைம்ஸ் பேரசைட்டிக். மீனிங் டு சே தட், ஸோ அவுட்சைட் த பாடியிலையும் இருக்கும், இன்சைட் த பாடியிலையும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ லிவிங்னா என்ன சொல்கிறாங்க? ஒரு இப்போ earthworm வந்து டெரெஸ்ட்ரியல், தனியாக போகும், அது பாட்டுக்கு இட் லிவ்ஸ் இட்ஸ் லைஃப், குட்டி போடும், இது எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? தேர் ஆர் அதர் segmented worms. ஃபார் எக்ஸாம்பிள் leech belongs to this phylum Annelida. Okay, Hirudinaria granulosa. So அது leech என்ன பண்ணும்? Leech on the surface of the body. So they are all blood suckers worms, right? So leechல hirudinன்ற ஒரு pigment இருக்கு. ஓகேவா? It is a protein and that is why நம்மளுக்கு வந்து leech எல்லாம் நம்ம body surfaceல blood ஊறியும் போது சுத்தமாக வலிக்கவே மாட்டேங்குது. So next, they exhibit organ system level of organization. So we all know that இது வரைக்கும் நம்மளோட சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் கிராஜுவலாக இப்போ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுமே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பைலேட்ரல் சிமெட்ரி, சீலோம் இருக்குது, பாடி கேவிட்டி இருக்குது, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ 3
ஜெர்மினல் லேயர்ஸுமே இருக்குது, எக்டோடம், மீசோடம், எண்டோடம். அவ்வளோதான். ஃபைலம் அனலிடா ஒரு சிம்பிளான ஃபைலம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போது இது எல்லாமே வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். சி, நீரிஸ். இந்த நீரிஸ் இருக்குல்ல, சாண்ட் வார்ம், இது வந்து ஒரு சூப்பரான வார்ம். இதோட மூமெண்ட் வந்து யூடியூப் வீடியோவில் வந்து ஹவு டஸ் அ சாண்ட் வார்ம் ஆர் அ நீரிஸ் மூவ் அப்படின்னு நீங்கள் யூடியூப் வீடியோவில் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வே இட் மூவ்ஸ் யூனோ, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஹிருடினேரியா விச் இஸ் லீச். அப்புறம் ஹீலோப்டெல்லா இருக்குது, யுரைக்கஸ் இருக்குது, கிளைசிரா இருக்குது. இதெல்லாம் பெருசாக இட்ஸ் நாட் நீடட். பட் நீரிஸ், ஹிருடினேரியா, இந்த எர்த் வார்ம்லாம் வந்து just have a note on to it. ஓகேவா? So they possess longitudinal and circular muscles. See, circular muscles இருக்கா? So the way they move is also based on this longitudinal and circular muscles. இப்போ earthworm போட்டோன்னா அதோட front end rear end வச்சு it moves. பட் நம்ம லீச் பண்ணோன்னா லீச்சோட front end and rear end இருக்கும்போது லீச் இப்படி யூ ஷேப்பில் இருக்கும். ஓகே, the movement of leeches. இது மாதிரி different movement, it is all based on their circular muscles. ஓகேவா? the segment. அதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்து நீரிஸ் which is a sandworm. அதுக்கப்புறம் aquatic annelids like நீரிஸ். இப்போது இந்த நீரிஸ் வந்து ஒரு சூப்பரான டைப் ஸ்டடி. எதனாலனா நீரிஸ்க்கு வந்து இப்படி செக்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இட் ஹேஸ் அன் எக்ஸ்டர்னல் அப்பண்டேஜஸ். ஓகேவா? இந்த அப்பண்டேஜ் தான் இதுக்கு வந்து ஒரு ஃபின் மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எதுக்காக? ஃபார் தெம் டு ஸ்விம் இன் த வாட்டர் பாடி. அந்த ஃபின் லைக் அப்பண்டேஜஸ் இஸ் கால்ட் அஸ் பாராபோடியா. Parapodia, which is a fin-like appendage. Okay. Next, their body is distinctly marked in segments or metamers, and this specific thing is called as metamerism. Already பார்த்திருக்கோம்ல மெட்டாமர்ஸ்னா என்னது, மெட்டாமெரிசம்னா என்னது, இதெல்லாம் தான் இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட ஹிருடினேரியாலையும் அப்படி தான். பட் ஹிருடினேரியா doesn't have this kind of parapodia. They have only segments or metamers. Okay, Pheretima, leeches are monoecious. Reproduction is sexual kind of reproduction. Okay va? Adukappuram earthworm and leeches. So monoecious meaning that they are all bisexual. Adukappuram Nereis is an aquatic form, is dioecious, meaning to say that the sexes are separate. So இந்த ஒரு phylum Annelida you can find dioecious animals and monoecious animals. So monoecious animals na bisexual animals, dioecious animals na you can find unisexual animals also. Okay va? So circulatory system வந்து closed circulatory system. அதாவது blood it flows through vessels. Okay, blood vessels, and then only it reaches the tissue. அதுக்கப்புறம் நெஃப்ரீடியா. ஓகே, நெஃப்ரீடியா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லைக் ஹவுஸ் பிளாட்டி ஹெல்மின்தஸ்க்கு வந்து ஃப்ளேம் செல்ஸ் தான் அதோட ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் பார்த்தோமோ, அதே மாதிரி இதுக்கு நெஃப்ரீடியா இட் ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் neural system consists of a pair of ganglia. Okay va? Singular ganglion, a pair of ganglia, not nerve, connected by lateral nerves to a double ventral nerve cord. So in the ganglia is connected by a lateral nerves. Okay, so this ganglia is connected by a lateral nerves by what? By a double ventral nerve cord. Okay, double ventral அதாவது ரெண்டு ventral. ஓகே, அதோட அடிப்பகுதியில் it is getting connected. ரொம்ப சிம்பிளாக பயாலஜியில் whatever the sentence is there, no, that has the meaning to it. ஓகேவா? அதுதான் இதில் சொல்ல வராங்க. ஓகே, இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நோ பர்சன் ஹால்.
ஓகேவா? ஸோ நீரிஸ், ஃபெரிட்டிமா, ஹிரிடினேரியா. ஓகே, ஸோ இந்த ஃபைலம் அனலிடாக்கு 3 எக்ஸாம்பிள் படித்தா போதும். ஜஸ்ட் 3 எக்ஸாம்பிள் இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். நீரிஸ், ஃபெரிட்டிமா விச் இஸ் earthworm, ஹிரிடினேரியா. ஈவன் ஃபெரிட்டிமா சொல்லலாம், இல்லாட்டி லாம்ஃபிட்டோ மாரிஷி, இது எல்லாமே earthwormஸோட டிஃப்ரெண்ட் ஜீனஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் நேம். ஓகேவா? phylum Arthropoda. So phylum Arthropoda is like one super duper phylum. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆல்மோஸ்ட் லைஃப்பில் பெருசாக பார்க்காத ஒரு ஃபைலம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரேரான அனிமல்ஸ் தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் நம்ம ஃபைலம் ஆத்ரோபோடாலேருந்து ஃபைலம் ஆத்ரோபோடா இஸ் வாட் இஸ் இன்செக்ட்ஸ். கரெக்டாக நம்ம லைஃப்பில் நிறைய விதமான இன்செக்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி படிக்கிறது இஸ் வாட் இஸ் ஃபைலம் ஆத்ரோபோடா. ஸோ ஃபைலம் ஆத்ரோபோடா பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா க்ரஸ்டேஷன்ஸ் வந்து ஆத்ரோபோட்ஸில் வந்து பயங்கரமான ஒரு டிவிஷன். மீனிங் டு சே தட் நம்மளுடைய ப்ரான்ஸ். ஸோ ஆத்ரோபோட்ஸ்லே ஆத்ரோபோடா அப்படின்னா ஆத்ரானா ஜாயிண்ட், போடானா லெக்ஸ். ஸோ ஜாயிண்ட் லெக்ஸ் உள்ள எல்லா அனிமல்ஸுமே தே கம் இன் டு தீஸ் ஆத்ரோபோட்ஸ். பட் இந்த ஜாயிண்ட் லெக்ஸ் உள்ளது வந்து இன்செக்டாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தே குட் பி மெரைன் டுவெல்லர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரான்ஸ், ஓகே, ஷ்ரிம்ஸ். ஸோ இவங்களாமே யூ கால் இட் அஸ் க்ரஸ்டேஷியன்ஸ். ஓகே, க்ரஸ்டேஷியன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மரைன் டுவெல்லிங் ஆத்ரோபோட்ஸ். ஓகே, எஸ். So first important point என்னன்னா the body of arthropod is covered by chitinous exoskeleton. அதாவது இதுக்கு மேலே ஓகேவா be it locust, butterfly, scorpion, prawn, be it all of this, இதோட பாடி மேலே ரொம்ப திக் கோட்டிங் இருக்கும். ஓகே, இந்த திக் கோட்டிங் is because of chitin. Okay, this thick coating is because of chitin. ஓகேவா? ஸோ the body consists of, and இதுதான் எக்ஸோஸ்கெலிட்டன். இப்போ எண்டோஸ்கெலிட்டன்னா என்ன சொல்லுவாங்க? நம்மளுடைய போன்ஸ் இஸ் வாட் இஸ் எண்டோஸ்கெலிட்டன். ஹியூமன்ஸ்க்கு எக்ஸோஸ்கெலிட்டனே இல்லை, எண்டோஸ்கெலிட்டன் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஆர்த்ரோபோட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். எக்ஸோஸ்கெலிட்டனில் என்ன இருக்கும்? ஸ்டிக்கான chitinous layer இருக்கும். அதுதான் it makes them very hard. Okay, body is divided into 3 important things. என்னென்ன? head, thorax and then abdomen. So this is head, in the part head, in the part is thorax. So thorax வந்து அதோட கழுத்து பகுதி மாதிரி ஒரு upper part of it. ஓகேவா? கரெக்டாக ஹெட்டுக்கு கீழே. And then you have abdomen. Abdomen is what? It's a long abdomen, right? எல்லா insectsக்குமே. And then it has an abdomen. So head, thorax, abdomen. Sometimes they might have a tail. For example, the scorpion. இதுவுமே it is an example for it. Okay va? Next. They have joint appendages. Okay va? Joint appendagesனா என்ன அர்த்தம்னா இந்த பாடியோட லெக்ஸ்மே அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? அப்பன்னா செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்டட் தே ஆர் ஆல்சோ செக்மெண்டட். சி, தே கேன் ஹாவ் தேர் செக்மெண்ட்ஸ். ப்ரான்ஸ் இந்த செக்மெண்ட்டோட வாட் இஸ் அட்டாச்னா அதோடைய லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ், அதோடைய போர்ட்ஸ், லெக்ஸ், இது எல்லாமே இட் இஸ் கெட்டிங் அட்டாச்ட். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆர் கில்ஸ், புக் கில்ஸ். ஓகேவா? ஸோ புக் கில்ஸ் நிறைய இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராப்ஸ், கிராப் ஹாவ் கில்ஸ். ஓகேவா? எந்த கைண்ட் ஆஃப் கில்ஸ்? புக் கில்ஸ். அதுக்கப்புறம் புக் லங்ஸ், அதுக்கப்புறம் ட்ராக்கியல் சிஸ்டம். ஸோ ஆல் ஆஃப் தெம் ஹேஸ் புக் கில்ஸ், புக் லங்ஸ் அண்ட் ட்ராக்கியல் சிஸ்டம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் லிம்யூலஸ். ஓகே, லிம்யூலஸ் is very very important in this phylum Arthropoda. That's all because அது வந்து it's a living fossil.
still it is a living fossil. Limulus ன்னு சொல்றாங்களே, லிமியூலஸ்னா என்ன? Go find the common name and put it in the comment box. ஓகேவா? அதுக்கப்புறம் circulatory system இவங்க எல்லாருக்குமே ஸோ ஓப்பன் டைப் ஆஃப் circulatory system. ஓப்பன் டைப் ஆஃப் circulatory systemனா என்னது? blood வந்து without the help of blood vessel it directly goes and lands in the tissues. So அந்த மாதிரி தான் is the open type of circulatory system. All right, so இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து we started with annelida, அதுக்கப்புறம் ஆத்ரோபோடாவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஓகே, ஆத்ரோபோடாவில் ஈவன் தெர் இஸ் அ லாட் மோர் டு ஸ்டடி. ஸோ ஆல்மோஸ்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, I always keep my session to 30 minutes, not more than that, because ஒரு ஹியூமனோடைய லிஸ்னிங் கெப்பாசிட்டி இஸ் only for 40-45 minutes. So I don't ஒரு நாளைக்கு அந்த 30 minutes என்னோட when you are like inclined, that is more than enough. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் இதோட சென்சரி ஆர்கன், எக்ஸ்க்ரீஷன், இது ஃபர்டிலைசேஷன் பற்றி இதெல்லாமே இன்னும் நம்ம நிறையா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் திஸ் வீடியோ. தட்ஸ் லைக் அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் எனி டீச்சர். ஸோ மீட் யூ ஆல் இன் lecture 5. Until then, bye bye.